எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜூலை 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நகரமயமாக்க பட்டியலில் முன்னிலை வகிக்கும் மாநிலம். இதற்கான விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, உலக மக்கள் தொகை அடிப்பில் மிகப்பெரிய நகரங்கள், அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு, ஸோ அதிகமான மக்கள் தொகை கொண்டுள்ள நாடுகள் தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்து தான். ஸோ அதே மாதிரி தான் அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜப்பான், செகண்ட்ல இந்தியா, தேர்டு சீனா. ஸோ அது எந்தெந்த நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டோக்கியோ ஜப்பான், 2வது டெல்லி நம்ம இந்தியாவோட சேர்ந்தது, 3 ஷங்காய். ஸோ அதுக்கப்புறம் 4வதுல ஷாபாலே, 5 மெக்சிகோ நகரம், 6 கெய்ரோ, 7 டாக்கா, 8 மும்பை, 9 பெய்ஜிங், 10 ஒசாகா. ஸோ இந்த 10 நகரங்கள் பட்டியலில் இந்தியாவில் எந்தெந்த இது இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெல்லி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மும்பை. ஸோ அது முக்கியமானது. ஸோ அதாவது உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் டாப் 10ல் இந்தியாவில் 2 நகரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டெல்லி, செகண்டு மும்பை. ஸோ அது முக்கியமான கொஸ்டின். அதுக்காக தான் இந்த 10 லிஸ்ட் நம்ம எடுத்து போட்டோம். 2வது கொஸ்டின், திருப்பத்தூர் தமிழ் சங்கத்தை நிறுவியவர். அதற்கான விடை ஆப்ஷன் பி, குன்றக்குடி அடிகளார். ஸோ 11/7/1924 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழா ஜூலை 11 கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் 1967 திருப்பத்தூர்ல தமிழ் சங்கத்தை நிறுவியிருக்காரு குன்றக்குடி அடிகளார். ஸோ குன்றக்குடி அடிகளார் ரொம்ப ஒரு மதிப்புமிக்க நபர். அவரை பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, மக்களும், அதாவது எல்லாருமே அர்ச்சகராகலாம், சிவன் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றத அப்போவே வலியுறுத்தியிருப்பார். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் டி, கே.ஆர். ஸ்ரீராம் அவர்கள் தான் இதற்காக புதிதாக தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஸோ இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அதோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, உலகின் 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் என்று நம்பப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா லண்டன் சொல்லுவாங்க. ஸோ செகண்டு இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இதுல 2 விதமா இருக்கும். மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் வேறு, மிகப்பெரிய நீதிமன்றம் வேறு. ஸோ அது வந்துட்டு அழகா பார்த்து வரும். இது இந்த கொஸ்டினை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனாலதான் இதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 26, 1862 இந்தியாவின் 3 உயர்நீதிமன்றங்களின் ஒன்றாக சென்னை ராஜதானி நகரத்திற்கு விக்டோரியா பேரரசின் அரசாட்சியால் வழங்கப்பட்ட காப்புரிமையின்படி நிறுவப்பட்டதான் இந்த சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ இது கூட மேலும் அந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது என்னன்னா, மும்பையில் ஒரு உயர்நீதிமன்றம், கொல்கத்தாவில் ஒரு உயர்நீதிமன்றமும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சென்னை உயர்நீதிமன்றம் எந்த 2 மாநிலங்கள் அல்லது அது என்ன சொல்லுவோம், யூனியன் டெரிட்டரிக்கு உள்ளது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் புதுவைக்கும் காமனாக உள்ளதுதான் இந்த சென்னை உயர்நீதிமன்றம். தொடக்கத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் அதை அழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற சட்ட வரைவுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் 1862 ஆகஸ்ட் 15 அந்த டேட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த வருஷம், 2004 ஜூலை 24 மதுரை மாவட்டத்தில் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், விவாகரத்தான அனைத்து பெண்களுக்கும் ஜீவனாம்சம் வழங்கும் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு என்னன்னா, ஆர்டிகல் 125. ஸோ புதுசாக கொண்டு வந்தது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 325 பிரிவின்படி விவாகரத்தான முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கும் என்றும் தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டது. ஸோ விவாகரத்துக்கான சட்டம் என்ன அப்படின்னா, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1986 விவாகரத்து சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், நெகிழி பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் நிலைத்தன்மை உலகளாவிய மாநாடு நடைபெறும் இடம் எது அப்படின்னா, புதுடெல்லியில தான் நடப்போகுது. இங்க புதுடெல்லியில தான் நடைபெற போகிறது. ஸோ நெகிழி பொருட்கள் தமிழ்நாட்டில் எந்த வருஷம் தடை செய்யப்பட்டது அப்படின்னா 2019, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு முக்கியமான 2019 ஜனவரி 1. நெக்ஸ்ட், உலகளாவிய இந்திய ஏஏ உச்சி மாநாட்டினை இந்திய அரசு எங்கு நடத்தியுள்ளது அப்படின்னா, புதுடெல்லியில் தான் அதுவும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், உதயகிரி குகையானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஒடிஷா அப்படின்றது இப்போ, இதுக்கு முன்னாடி இது என்னது, கலிங்கம். இந்த கலிங்கம் நாட்டை ஆட்சி செய்தவர் யாரு, காரவேலர். இவர் தான் இங்க ஒடிஷால ஒரு உதயகிரி, அதாவது கதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவான். காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு.
ஸோ முக்கியமான ஒன்று, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு, உதயகிரி குகை. இந்த குகை யானை வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க, யானை வடிவ குகை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நாம் ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் ரீசெண்டாக அங்கே போய் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த நியூஸ் பார்க்குறோம். ஸோ ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தையும் அவங்க போய் பார்த்துக்கிறதுனால அது ரிலேட்டடான நியூஸஸ் பார்க்குறோம். கதிகும்பா கல்வெட்டு உதயகிரி குகையில் அமைந்துள்ளது. ஸோ இங்கே பிரம்மி எழுத்துக்கள், அதாவது உதயகிரி குகையில் பிராமி எழுத்துக்களும் அங்கே அதிகமாக இருக்கிறது. இது காரவேலர் அவரோட அரசரை பற்றி சொல்லக்கூடிய, அதாவது காரவேலர் அப்படின்றத அரசரை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த கதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், 33வது ஒலிம்பிக் திருவிழா தொடங்க உள்ள இடம் எது அப்படின்னா பாரிஸ். எங்க தொடங்க போறாங்க? பாரிஸ்ல தான் தொடங்க போறாங்க. என்னைக்குன்னா வருகிற 26ஆம் தேதி 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்சின் பாரிஸ் நகரில் தொடங்க உள்ளது. ஸோ இந்த விழாவோட இது ஒரு பெரிய திருவிழாவை எடுத்து பிரான்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம் தான் இந்த பாரிஸ். அதனால அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படின்றதுனால இந்த ஒலிம்பிக்கை வந்துட்டு அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கதா நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த வருஷம் புதுசாக அடிஷ்னலாக ஒரு 4 கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் புதுசாக ஒரு 4 கேம்ஸு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது பாரிஸில் தான் ஃபஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த என்னன்னா ஸ்கேட்போர்டிங், பிரேக்கிங், சர்ஃபிங் அண்ட் ஸ்போர்ட் கிளைம்பிங் ஆகிய 4 விளையாட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஒலிம்பிக் வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிரவுண்டில் தான் அந்த தீப ஜோதிலாம் கொண்டு போவாங்களா, அதோட செலிப்ரேஷன் அப்படின்றது, ஸ்டார்டிங் செலிப்ரேஷன் அப்படின்றது எங்கே நடந்திருக்கும் இது வரைக்கும் அப்படின்னா, ஒரு கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகுனா அந்த கிரவுண்டில் தான் பர்டிகுலராக இது வரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பாரிஸில் இந்த நடக்க போகிற இந்த ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ண போறாங்கன்னா ஓப்பன் ஏரியா, அதாவது திறந்த வெளியில் நடைபெற உள்ளது. இதோட செலிப்ரேஷன், அதாவது தொடக்க விழா திருவிழா எங்க நடப்படுத்த போறாங்க அப்படின்னா ஓப்பன்ல தான், திறந்த வெளியில தான் நடத்த போறாங்க அப்படின்றது தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தமானது $100 பில்லியன் அதிகமாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எதுனா 2030. 2030ஆம் ஆண்டுக்குள்ள $100 பில்லியன் இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தும் நாடு எதுனா இந்தியா தான் நடத்த போறாங்க. ஆல்ரெடி பிம்ஸ்டெக் பத்தி நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல நாம நிறைய சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், வரலாற்று ரீதியாக குறைந்த நீர் மட்டத்தை அனுபவித்து வரும் நதி எதுனா மெக்கன்சி நதி. இது எங்க இருக்கு அப்படின்னா கனடால இருக்கு. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். உங்களுக்கான கொஸ்டின், பிம்ஸ்டெக் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்க? பிம்ஸ்டெக் அந்த அமைப்பில் மொத்தம் உள்ள உறுப்பு நாடுகள் எத்தனை? இந்த பிம்ஸ்டெக்ல நேபாளம் எந்த வருஷம் இணைந்தது? அதுவும் கமெண்ட் பண்ணிருங்க. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல அது சொல்லியிருந்தோம். ஸோ அதனால அது ரெண்டுமே பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிருங்க. தேங்க்யூ.